வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தை பத்தினது. வெறும் ஒளிய வச்சு எப்படி அந்த உலகத்தை பார்க்க முடியும்? வாங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சின்னதா இருக்கிற ஒரு பாக்டீரியாவையோ இல்லாட்டி பல கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நட்சத்திரத்தையோ நம்மால பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஏன் நம்மால அதெல்லாம் பார்க்க முடியறதில்ல? நம்ம கண்ணுக்குன்னு சில வரம்புகள் இருக்கு இல்லையா? அந்த வரம்புகளை எப்படி தாண்டறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆமா, இதுதான் உண்மை. மின்காந்த நிறமாலைன்னு ஒரு பெரிய கடல் இருக்குன்னா அதுல கண்ணுக்கு புலப்படும் ஒளிங்கிறது ஒரு சின்ன துளி மட்டும்தான். அந்த துளிய மட்டும்தான் நம்ம கண்கள் பாக்குது. மீதி எல்லாமே நமக்கு தெரியாத ஒரு பெரிய மர்ம உலகம்தான். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். அந்த ஒளியையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா, ஆமா, ஒளியோட குணத்தை நம்மால மாத்த முடிஞ்சா நாம பாக்குற உலகத்தையே மாத்திடலாம். அதுதான் இங்க இருக்கிற ரகசியமே. ஒளிய கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. ஒன்னு, பந்த சுவத்துல அடிச்சா தெரிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒளிய தெரிக்க வைக்கிறது. இதுக்கு பேரு எதிரொளிப்பு. இன்னொன்னு, ஒளிய வளைக்கிறது. இதுக்கு பேரு ஒளி விலகல். இந்த ரெண்டையும் வச்சு என்னெல்லாம் மேஜிக் பண்ணலான்னு பார்க்கலாமா? சரி, முதல்ல நம்ம சூப்பர் பவருக்கு வருவோம். ஒளியை எப்படி திரிக்க வச்சு நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒளி எவ்ளோ ஒரு ஒழுக்கமான மாணவன் மாதிரி நடந்துக்குதுன்னு. அது ஒரு சமமான பரப்புல எந்த கோணத்துல வந்து விழுதுதோ சரியா அதே கோணத்துல தான் தெரிச்சு போகுது. ரொம்ப சிம்பிளான விதிதான். ஆனா இத வச்சுதான் நாம பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க போறோம். சரி, அதே விதிய வச்சு ஒரு சின்ன ட்ரிக் பண்ணுவோமா? அந்த சமமான பரப்ப இப்ப கொஞ்சம் வளைச்சா என்ன ஆகும்னு பாருங்க. தூரத்துல இருந்து வர எல்லா ஒளிக்கதிர்களும் வளைஞ்சு ஒரே ஒரு புள்ளியில வந்து குவியுது. இதுதான் ஆடிகளோட மாயாஜாலம். இந்த குவிய புள்ளி இதுதான் இங்க ஹீரோ. எல்லா ரகசியமும் இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த மாதிரி ஒளிய ஒரே இடத்துல குவிக்கிறதுனால தான் நம்மால மங்கலான விஷயங்களை பிரகாசமாவும் தூரத்துல இருக்கிறத பக்கத்திலயும் பார்க்க முடியுது. இந்த சமன்பாட்டை பார்த்து பயப்படாதீங்க. இத ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பொருளை எங்க வச்சா அதோட பிம்பம் எங்க, எவ்வளவு பெருசா, தலைகீழா இல்ல நேராவா தெரியும்னு துல்லியமா சொல்ற ஒரு மேப் இது. இத வச்சுதான் விஞ்ஞானிகள் சக்தி வாய்ந்த கருவிகளை டிசைன் பண்றாங்க. ஓகே, ஒளிய தெரிக்க வைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட ரெண்டாவது சூப்பர் பவர், அதாவது ஒளியை எப்படி வளைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு காரை தார் ரோட்ல இருந்து திடீர்னு மணலுக்குள்ள ஓட்டினா என்ன ஆகும்? காரோட வேகம் குறைஞ்சி அதோட பாதை கொஞ்சம் மாறும் இல்லையா? ஒலிக்கும் அதேதான் நடக்குது. காத்து மாதிரி ஒரு ஊடகத்திலிருந்து தண்ணி மாதிரி அடர்த்தியான ஊடகத்துக்குள்ள நுழையும் போது அதோட வேகம் குறைஞ்சு பாதை இப்படிதான் வளையும். ஒளி தெரிக்கிறதுக்கு ஒரு விதி இருந்த மாதிரி அது வளைஞ்சு போறதுக்கும் ஒரு விதி இருக்கு. அதுதான் இந்த ஸ்னெல் விதி. ஒளி எந்த திசையில எவ்வளவு வளையும் அப்படிங்கறதுக்கான ரகசிய குறியீடு இதுதான். இங்கேயும் அதே கதை தான். முன்னாடி ஒரு குழிவான ஆடிய வச்சு ஒளிய தெறிக்க வச்சு குவிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஒரு குவி லென்ஸை வச்சு ஒளிய வளைச்சு ஒரே புள்ளியில குவிக்கிறோம். இந்த லென்ஸ்கள் எல்லாமே ஒளி விலகல் தத்துவத்தை வச்சுதான் வேலை செய்யுது. இப்போ இந்த ஒளி வளையற விஷயத்துல ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விளைவை பத்தி பார்க்க போறோம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது பாருங்க. ஒளி தண்ணி மாதிரி அடர்த்தியான ஊடகத்திலிருந்து காத்து மாதிரி அடர்த்தி குறைவான ஊடகத்துக்கு போக முயற்சி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு மேல அதால வெளியே போக முடியல. அதுக்கு பதிலா அது உள்ளேயே மாட்டிக்கிட்டு ஒரு கண்ணாடி மாதிரி முழுசா எதிரொலிக்குது. இதுக்கு பேருதான் முழு அக எதிரொலிப்பு. ஒளி உள்ளேயே சிறைப்பட்டுடுது. இது ஏதோ சும்மா ஒரு அறிவியல் தந்திரம் மட்டும் இல்ல. இதுதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களுக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பம். நம்ம வீட்டுக்கு இன்டர்நெட் வரதுக்கு காரணமே இந்த தத்துவம் தான். ஒளி இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி இழைக்குள்ள சிக்கிக்கிட்டு எந்த டேட்டாவும் லாஸ் ஆகாம பல 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணுது. சரி, இது வரைக்கும் ஒளிய தெரிக்க வைக்கவும் வளைக்கவும் கத்துக்கிட்டோம். இப்போ இந்த ரெண்டு சூப்பர் பவரையும் ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்? வாங்க, நாமளும் சில புதிய உலகங்களை பார்க்கறதுக்கு ஜன்னல்களை உருவாக்குவோம். இதுக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் நாம பயன்படுத்துற பூத கண்ணாடி. ஒரே ஒரு லென்ஸை வச்சு சின்ன சின்ன பொருட்களை ரொம்ப பெருசா காட்டி நம்ம கண்ணால பார்க்க முடியாத விவரங்களை பார்க்க வைக்குது இல்லையா, அது இதுதான். ஆனா ஒரு லென்ஸால ஒரு அளவுக்கு தான் பெரிதாக்க முடியும். அப்போ நாம என்ன செஞ்சோம்? இன்னொரு லென்ஸை அது கூட சேர்த்தோம். அவ்வளவுதான். இந்த மாதிரி ரெண்டு லென்ஸ்களை இணைக்கும் போது ஒரு பெருக்கம் பல மடங்கு அதிகமாகுது. இதனாலதான் நம்மால செல்கள் மாதிரியான நுண்ணிய உலகத்தையே பார்க்க முடியுது. சரி, ரொம்ப சின்ன விஷயங்களை பார்க்க நுண்ணோக்கி இருக்கு.
அப்போ ரொம்ப தூரத்துல இருக்கிறத பார்க்க? அதுக்கு தான் தொலைநோக்கி. இதுல லென்ஸுக்கு பதிலா ஒரு பெரிய குழி ஆடிய வச்சு பல கோடி மைல்களுக்கு அப்பாலிருந்து வர நட்சத்திரங்களோட மங்கலான ஒளிய சேகரிச்சு நமக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டுது. யோசிச்சு பார்த்தா எவ்ளோ ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஒரே ஒரு ஒளிக்கதிர் அதோட அடிப்படை விதிகளை நாம புரிஞ்சுக்கிட்டதால நம்ம கண்டுக்கு தெரியாத செல்களுக்குள்ளேயும் எட்டி பார்க்க முடியுது, நம்ம கற்பனைக்கும் எட்டாத பிரபஞ்சத்தையும் பார்க்க முடியுது. ஒளிய தெறிக்க வைக்கிறோம், வளைக்கிறோம், ஏன் சிறைப்பிடிக்க கூட செய்றோம். அப்போ அடுத்து என்ன? ஒளியோட அடுத்த தந்திரத்தை நாம கத்துக்கும்போது இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள் எல்லாம் பார்க்க போறோமோ அது யோசிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நன்றி.